தம்ப்நெயில பார்த்து நீயா நானா ஃபேம் கேத்ரீனை சைட் அடிக்க வந்த தம்பிகளே, ஹேரையே தேர் மாதிரி வச்சுருக்காங்க. ஏதோ ரேபிட் ஹேர் ஆயிலாமே, அதை யூஸ் பண்ணுற கேத்ரீனை பார்க்க வந்த தங்கச்சிகளே, ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம். நான் உங்கள் ஆங்கர் AM பாலாஜி. திஸ் இஸ் கோயிங் டு பி அ சூப்பர் ஸ்பெஷல் எபிசோட் ஆஃப் ஹேர் கேர்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ். நாம் இப்போ இருக்கிறது அவந்திகா டிசைனர் ஸ்டுடியோவில் தான் நம்ம இப்போ இருக்கோம். அவந்திகா டிசைனர் ஸ்டுடியோ பார்த்தீங்கன்னா முகூர்த்தம் ப்ளவுசஸ்க்கு மட்டும் ஃபேமஸ் இல்லைங்க. they are very much famous for their bridal lehengas. If in case there is something special in your side, please do drop into Avantika Designer Studio. இப்போ நம்ம Neeya Naana fame கேத்ரீனை ஆக்சுவலாக நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோம். அவங்க இங்கே தான் இருக்காங்க. அவங்க இங்கேருந்து ஷாப்பிங் முடிச்சுட்டு வெளியே போகிறதுக்குள்ளே போய் அவங்கள இன்டர்வியூ எடுத்துலாம். லெட்ஸ் கோ. ஹாய். ஹாய். ரொம்ப நாளாக இவங்களோட இன்டர்வியூ கேட்டுகிட்டே இருக்கோம். நீயா நானா போயிட்டு அதுக்கப்புறமா இப்போ தான் ஆக்சுவலாக இவங்களோட டைமே கிடச்சிருக்கு. அவந்திகா டிசைனர் ஸ்டுடியோவில் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்ததுலேயே உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது எது? உங்கள் ஹேர் மாதிரி எனக்கு ஆக்சுவலாக இப்போ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த டிசைன் பிடிச்சிருக்கு, பட் இது என்னோட கலர் கிடையாது, இது டார்க் கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி தான் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே. நீயா நானா வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேசுவாங்க, ஆனால் நீயா நானால பேசாத ஒரே ஆள் தான் இவங்க மட்டும்தான். நீயா நானா போய் பேசாமல் நீங்கள் சாதனை பண்ணியிருக்கீங்க. பாஸ் ஆகலை, நான் என்ன பண்ணணும். ஓகே. ஸோ அங்கே என்னெல்லாம் இவங்க பேசணும்னு நினச்சாங்களோ அதே மாதிரி உங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கெல்லாம் பயங்கரமாக பேசுனாங்க. அதுக்கெல்லாம் என்னெல்லாம் பதில் கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்களோ, மைக் பாஸ் ஆகலன்னு சொன்னாங்க. இந்த மைக்கு நீங்களே வச்சுக்கோங்க, மைக்கே உங்களுக்கு தான். என்னெல்லாம் உங்களோட மன குமுறல்களை அங்கே கொட்டணும்னு நினச்சிங்களோ அது எல்லாமே நம்ம ஹேர் கேர்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ்க்காக நீங்கள் சொல்லணும். கண்டிப்பாக. நோ சென்சார். நீங்கள் ஓப்பனாக சொல்லலாம். அங்கே எதிர்க்க உட்காந்துருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க. இப்போது அந்த ஷார்ட் ஹேர் கேர்ள்ஸ்லாம் நிறைய பேசுனாங்க. சிலதெல்லாம் பார்த்தா எனக்கே அப்படியே நாடி நரம்புலாம் ரட்சகனில் வர மாதிரி அப்படியே எனக்கு துடிச்சுது. ஸோ நம்ம அதை பற்றி பேச போகிறோம். அப்படியே நீங்கள் ஷாப் பண்ணிகிட்டே வாங்க, ஏன்னா உங்கள் ஷாப்பிங்கை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. உங்களுக்காக ஒரு சூப்பராக எக்ஸ்க்ளூசிவாக ஒரு பிளேஸும் வச்சுருக்கோம் இன்டர்வியூக்கு. இப்போதைக்கு நான் மைக் வச்சுக்கிறேன், உங்கள் ஷாப்பிங் டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது. கர்ச்சீஃப் கையில் எப்பவுமே வச்சுருப்பேன். ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணேன் சார். அதை அப்படியே போட்டுற வேண்டியதான். முடிவு அப்புறமா அதை சரி பண்ணணும். லாங் ஹேர் பீப்புளுக்கு வந்துட்டு நாலேஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. அது லைனே தப்பு, சென்டென்ஸே தப்பு, அப்படி ஒன்றே கிடையாது. சவுத் இண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, திங்கிங் தட் ஐ டோன்ட் ஹேவ் நாலேஜ். உங்கள் வாயிலிருந்து வர விஷயங்கள் தான் நாலேஜை தவிர்த்து உங்களை பார்த்தோன்னே இந்த பிள்ளைக்கு நாலேஜ் இல்லை நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு சொல்ல முடியும்? உங்களுக்கு ஷார்ட் ஹேர் இருக்குன்றதுக்காக லாங் ஹேர் இருக்கவங்களெல்லாம் நீங்கள் என்ன வேணால் பேசிடலான்னு கிடையாது, ஓகேவா? எங்கேயாவது போயிட்டு நீங்கள் வந்துட்டு கடவுளை வந்து அலங்கரிக்கும் போது முடி ஷார்ட்டாக வச்சு அலங்கரிச்சு பார்த்துருக்கீங்களா? அந்த ஒரு பர்சன் மைக் வச்சுருந்தாங்க இல்லையா, அவங்க பாஸ் பண்ண அந்த மைண்ட் செட்டே அவங்களுக்கு ஃபஸ்ட் இல்லை. ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து உட்காரோம், தனக்கு மட்டும் தான் ஆப்பர்ச்சுனிட்டி, இட்ஸ் நாட் லைக் தட். அப்புறம் இதுக்கு மற்றவங்கள உட்காந்துருக்காங்க, ஒன்று மட்டும் உட்கார வச்சு எடுக்கலாம்ல. அந்த ஒரு ஆக்சுவலாக வந்து கேத்ரின் என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கு மைக்கு வரவே இல்லை, மைக்கை பாஸ் பண்ணாதாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேத்ரின், நீங்கள் நீயா நானா போயிருந்த போது அங்கே வந்து எதிர்த்தரப்பில் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, லாஜிக்கே இல்லாமல் சொன்னாங்க. என்னம்மா இப்படி இல்லாமல் பேசுவீங்க போகிற போக்கில் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்துச்சு பார்க்குற நிறைய பேருக்கு. ஸோ அவங்க சொன்னதுலேயே ரொம்ப ரொம்ப ஹம்பக்காக இருந்த விஷயம், இப்படி கூட பேசுவியா அப்படின்னு இருந்தது. நிறைய பேசுனாங்க. அதில் ஃபஸ்ட்டு விஷயம்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, என்ன பதில் கொடுப்பீங்க அதுக்கு? லாங் ஹேர் பீப்புளுக்கு வந்துட்டு நாலேஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. ஸோ அது வந்து எனக்கு சிரிப்பு தான் வந்தது. அது லைனே தப்பு, சென்டென்ஸே தப்பு, அப்படி ஒன்றே கிடையாது. நாலேஜுன்றது என்ன அப்படின்னா எனக்கு தெரியல அவங்க எப்படி புரிஞ்சு ஃபஸ்ட்டு அது சொன்னாங்க அப்படின்னு. ஏன்னா முடிய அதிகமாகலன்னா நாலேஜ்லாம் அங்கே போயிடுதா? ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நாலேஜ்னால் என்ன ஃபஸ்ட்டு? நாலேஜ் எங்கேருந்து வருது? நமக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் தான் நாலேஜ் இல்லையா? சின்ன வயசுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோமோ அதை ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி கிராஸ் பண்ணிப்பாங்க. அது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி வாழ்க்கையில் யூஸ் பண்ணுவோம், வளர வளர அந்த மாதிரி. அதை தான் நாலேஜ்னு சொல்கிறோம். அதை ஒவ்வொருத்தங்க யூஸ் பண்ணுற விதங்கள் டிஃபர் ஆகும் அவங்கவுங்க சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. அது ஒரு சில நேரம் ஸ்மார்ட்டாக பாசிட்டிவாக போய் முடியும், ஒரு சில பேருக்கு நெகட்டிவாக முடியும். இதுதான் நாலேஜ். அண்ட் நம்ம படிக்கிற விஷயங்கள் சின்ன வயசுலேருந்து ஸ்கூல்லேருந்து என்னென்னலாம் படிக்கிறோமோ அதெல்லாம். ஸோ நாலேஜுன்றது ஒன்று நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நமக்கு சொல்லிக் கொடுக்குறவங்க, அதாவது நம்ம பெற்றோர்கள் கிட்டேருந்து வருது. அது ஃபர்ஸ்ட் விஷயம். ஏன்னா அவங்க தான் நமக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க எந்தளவுக்கு நமக்கு கொடுக்குறாங்களோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணி வளர்கிறோம் பின்ன எல்லாமே. ஸோ அது இன்னொன்று என்ன அப்படின்னா, நாலேஜுன்றது நம்மளோட மென்டல் ஸ்டேட்டை பொறுத்தது அப்படின்னு நான் சொல்லுவேன், ஒவ்வொருத்தங்களோடது. ஏன்னா இப்போ உங்களுக்கு இருக்கிற நாலேஜ் எனக்கு இருக்காது, எனக்கு இருக்குது உங்களுக்கு இருக்காது, ஈக்குவலாகவும் இருக்காது, ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ இண்டிவிஜுவல் மென்டல் ஸ்டேட்டை பொறுத்தது தான் நாலேஜ். ஸோ அவங்க கேட்ட கேள்வி எப்படி இருந்ததுன்னா,
நிறைய முடி இருக்கவங்களுக்கு நாலேஜ் கம்மியாக இருக்கும். ஸோ கேத்ரின் ஆக்சுவலி கரெக்டாக சொல்லணும்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா சவுத் இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, திங்கிங் தட் ஐ டோன்ட் ஹேவ் நாலேஜ். நீயா நானால ஆக்சுவலாக வந்து அவங்க வாய் அவங்க உருட்டுன்ற மாதிரி எக்கச்சக்கமான உருட்டல்களை ஷார்ட் ஹேர் வச்சுருக்கவங்க போட்டாங்க. அதில் டாப் 3 இதெல்லாம் மெகா உருட்டலாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினச்ச விஷயங்களும் கொஞ்சமாச்சும் லாஜிக் இருக்க வேணாமா? கேள்வி கேட்கணுன்றதுக்காக கேள்வி கேட்குறீங்களே, ஏதோ சொல்லணுன்றதுக்காக சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண விஷயங்கள் என்னென்ன? ஆக்சுவலாக அங்கே ஷார்ட் ஹேர் பீப்புள் பேசின எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் லாஜிக் லெஸ்ஸாக தான் இருந்தது. ஓகேவா? அண்ட் டைம் டியூரேஷனும் பத்தலை கரெக்டாக வந்து வாதாடுறதுக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, லாங் ஹேர் வச்சுருக்கவங்களுக்கு வந்துட்டு மாடர்ன் வந்து செட் ஆகாது. மாடர்ன் அட்டையராக இருக்கட்டும், அப்பியரன்ஸ் வைஸாக இருக்கட்டும், பார்க்கும் போதே வந்துட்டு லாங் ஹேர் இருந்தாலே அவங்க ட்ரெடிஷ்னலாக மட்டும்தான் அப்பியர் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் ஒன்று வச்சாங்க. ஸோ அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா நிறைய லாங் ஹேர் கேர்ள்ஸ் வந்துட்டு ஹேர் லூஸ் ஹேர் விட்டுட்டே வந்துட்டு நீங்களே பார்த்து இப்போ நானே பாருங்களேன், நான் மாடர்ன் ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன். நான் ஏன் வந்துட்டு சுடிதார் போட்டிருந்துருக்கலாம்? ஏன் ஒரு பொட்டிக் தான் வரேன், நான் ட்ரெஸ் ட்ரை பண்ண வந்தேன், நான் சுடிதார் கூட போட்டு வந்தால் அவங்களுக்கு என்ன அப்ரோச் பண்ணுறாங்க, இங்கே இருக்கிறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். பார்த்துட்டு டக்குன்னு இந்த சைஸ் இந்த பொண்ணு கரெக்டாக இருக்கும். ஆனால் நான் வந்து மாடர்ன் ட்ரெஸ்ஸில் தான் வந்தேன். அப்படி கிடையவே கிடையாது. நான் லாங் ஹேர் தான் வச்சுருக்கேன். மேக்ஸிமம் டேஸ் 365 டேஸில் நான் ஒரு 350 டேஸ்னே வச்சுக்கோங்களேன் மாடர்ன் ட்ரெஸ் தான் போடுறேன். எனக்கு கம்ஃபர்டபுள் தான். அதே மாதிரி தான் எல்லாருக்கும் நான் நம்புகிறேன். இன்னொன்று இந்த பாயிண்டில் வந்து என்ன இருக்குது, ஒரு பேசிக்கான ஒரு விஷயமே புரியலை கொஷின் கேட்டவங்களுக்கு. மாடர்னாக இருக்க முடியாது, மாடர்ன் அப்பியரன்ஸ் கொடுக்காது அப்படிங்கிறது. சரி, ஓகே, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது காடஸ் இருக்காங்க, ஹிந்து கடவுள் எல்லோரும் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஏன் வந்து இப்போ லாங் ஹேர் இருக்குது? எங்கேயாவது போயிட்டு நீங்கள் வந்துட்டு கடவுளை வந்து அலங்கரிக்கும் போது முடி ஷார்ட்டாக வச்சு அலங்கரித்து பார்த்துருக்கீங்களா? ஏன் பண்ண மாட்டுறாங்க? இது என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஸோ அக்கார்டிங் டு ஹிந்துசம் அது எப்படின்னா ஒரு பவர், இட் இஸ் எப்படி சொல்கிறோன்னா ஒரு பவர் அண்ட் டிவைனிட்டி அது குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது ஒரு புக்கில் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, லாங் ஹேர் வச்சுருந்தா வந்துட்டு ட்ரெடிஷ்னல் மாடர்ன் ட்ரெஸ்க்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. கிடையவே கிடையாது. ஏன் லாங் ஹேரில் இப்போ எவ்வளவோ டிசைன்ஸ் வந்து வந்துருச்சு. ஓகேவா? நீங்கள் பன் போட்டுக்கலாம், போனிடெயில் போட்டுக்கலாம், எவ்வளவோ பண்ணிக்கலாம். என்ன சொல்கிறது அப்படின்னா, ஷார்ட் ஹேர் கேர்ள்ஸுக்கு தான் ஆக்சுவலாக நிறைய ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து பண்ண முடியாது. லாங் ஹேர் கேர்ள்ஸ் எப்படி வேணால் ஹேரை மாற்றிக்கலாம், எந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்றபடி வேணால் நாங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் லாங் ஹேர் இருந்தால் தான் வந்துட்டு மாடர்னாக இருக்க முடியும், இல்லை ட்ரெடிஷ்னலாக இருக்க முடியும். ஷார்ட் ஹேர் இருந்தால் தான் வந்துட்டு மாடர்னாக இருக்க முடியும், ட்ரெடிஷ்னலாக இருக்க முடியும். அப்படி கிடையாது. ஈவன் நான் ஷார்ட் ஹேருக்குமே சொல்லுவேன், என்னன்னா ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் அவங்களுக்குமே அழகாக இருக்கும், அவ்வளோதான். நான் இந்த பக்கம் அந்த பக்கம் பேச விரும்பல. இது எப்படி அப்படின்னா அவங்கவுங்க என்ன விருப்பப்படுறாங்க அப்படிங்கிறது தான். இது என்னோட லைஃப். நான் லாங் ஹேர் வச்சுட்டே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், நான் லாங் ஹேர் வச்சுக்கிறேன். நாளைக்கே கூட எனக்கு கட் பண்ணணும்னு தோணலாம், நான் கட் பண்ணிப்பேன். இது என்னோட இண்டிவிஜுவல் டெசிஷன். இதை நான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். என்னால் இவ்வளோ நீளமான ஹேரை பார்த்துக்க முடியுது, நான் அதை வச்சுக்கிறேன். பார்த்துக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கட் பண்ணிடலாம். இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, லாங் ஹேர் இருந்தால் வந்துட்டு ஒரு இன்டர்வியூவோ இல்லை ஒரு ப்ரெசன்டேஷனோ கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஆப்போசிட்டில் இருக்கவங்க வந்துட்டு இவங்க சவுத் இந்தியன், இவங்களுக்கு வந்து நாலேஜ் கம்மி அப்படின்னு ஜட்ஜ் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. சவுத் இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, திங்கிங் தட் ஐ டோன்ட் ஹேவ் நாலேஜ். அது எப்படிங்க? உங்கள் வாயிலிருந்து வர விஷயங்கள் தான் நாலேஜை தவிர்த்து உங்களை பார்த்தோன்னே இந்த பிள்ளைக்கு நாலேஜ் இல்லை நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு சொல்ல முடியும்? அது ஃபஸ்ட்டு தப்பு இல்லையா? ஆப்போசிட்டில் இருக்கவங்க உங்களை, நீங்கள் அங்கேருந்து நடந்து வரீங்க இன்டர்வியூ, ஓகே, அப்போனா இன்டர்வியூவர்லாம் ஏன் வந்துட்டு கொஷின்ஸ் கேட்டு செலக்ட் பண்ணுறாங்க? அங்கேயே நில்லுன்னு சொல்லிட்டு உங்களை பார்த்தோன்னே ஓகே உனக்கு நாலேஜ் இல்லை, கிளம்பு. இல்லைன்னா திரும்பி இல்லை, உன் ஹேர் மட்டும் நான் பார்க்குறேன், இல்லை ஆன்லைனில் தான் இப்போ எல்லாமே மாறிடுச்சேன், ஒரு ஹேரோட ஃபோட்டோ மட்டும் அனுப்புங்க, நான் அதை வச்சு ஒன்று நான் செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லலாம்ல. இப்படி தான் இருந்தது காமெடியாக நீங்கள் பேசின விஷயங்கள்லாம். அங்கே அங்கேயே உங்களுக்கு நாலேஜ் இல்லை. ஃபஸ்ட்டு கேள்வி கேட்குறீங்களே, அங்கேயும் உங்களுக்கு நாலேஜ் இல்லை. அந்த மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு ஷார்ட் ஹேர் இருக்குன்றதுக்காக லாங் ஹேர் இருக்கவங்களெல்லாம் நீங்கள் என்ன வேணால் பேசிடலான்னு கிடையாது. ஓகேவா? ஷார்ட் ஹேர் இருக்கவங்களையும் மதிக்கணும், லாங் ஹேர் இருக்கவங்களையும் மதிக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நாலேஜ், போல்டு, மாடர்ன் இதெல்லாம் பேசுகிறீங்களே, ஹேருக்கும் அதுக்கும் என்னங்க சம்மந்தம்? எனக்கு அதுவே ஃபஸ்ட்டு புரியல. ஹேர் தனியாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு, நாலேஜ் எல்லாம் இங்கே இருக்குது, மாடர்ன்றது ட்ரெஸ்ஸில் இருக்குது. ஸோ சம்மந்தமே இல்லாத ரெண்டு நீங்களாக சம்மந்தப்படுத்தி அதை ஒரு 2 மணி நேரம் வேறு உட்காந்து பேசுனீங்க. எப்படின்னு தான் எனக்கு புரியவே இல்லை. நீயா நானால உங்களுக்கு நேரம் பத்தலை. இப்போ எத்தனை மணிக்கு நீங்கள் அங்கே போனீங்க? எவ்வளோ நேரம் ஷூட்டுக்கு முன்னாடி ஆக்சுவலாக டைம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க? ஷூட் பண்ண நேரம் வெறும் 2 மணி நேரமா, இல்லை வந்த ஃபுட்டேஜே 2 மணி நேரம் தானா? இல்லை, ஷூட் வந்து கிட்டத்தட்ட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 hours போயிருக்கும். ஓகே, பிரேக் இன்க்ளூடட் வச்சுக்கோங்க. ஆனால் வந்துட்டு வந்தது வந்து ஒரு 1 hour என்னமோ தான் நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதான் வந்தது. ஸோ இப்போது நீங்கள் அங்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக் வரலை, உங்களுக்கு பேச வாய்ப்பு கிடைக்கல. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க இப்போது நீங்கள் இங்கே பேசும்போதே என்னால் ஆக்சுவலாக ஃபீல் பண்ண முடியுது எந்த அளவுக்கு உங்களுக்கு இம்பாக்ட் இருந்திருக்கும் அங்கே. அப்போ அங்கே வாய்ப்பு கிடைச்சிருந்தா நீங்கள் இங்கே கன்வே பண்ணது அங்கே கன்வே பண்ணியிருக்கலாம். கண்டிப்பாக அது வந்து ஆக்சுவலாக கரெக்டான பதிலாக இருந்திருக்கும் அந்த ஆப்போசிட் பர்சனுக்கு, அந்த ஆப்போசிட் ஷார்ட்டர் வச்சுருக்கவங்களுக்கு. நீங்கள் வந்து ஷோ முடித்தோடனே எதாவது பேசுனீங்களா? ஏன் எனக்கு வாய்ப்பு கொடுக்கல, எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கணும், இல்லை இன்னொரு எபிசோடுக்கு எதாவது கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்களா?
இல்லை அதெல்லாம் எதுவும் சொல்லலை. முடிச்ச உடனே டக்குன்னு அந்த இடத்தையே கிளியர் பண்ணுறதுல தான் இருந்தாங்க. ஸோ யாருமே நின்று பேசவும் விடலை. இன்னொன்று என்னன்னா எல்லாருக்குமே வெஹிக்கிள்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ லாங் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறனால எல்லாரோட கான்சன்ட்ரேஷனும் கிளம்பணும் அப்படிங்கிறதுல தான் இருந்தது. மேபி அவங்க கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிருந்தா பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கலாம். இப்போது நீங்கள் இவ்வளோ வந்து ஆக்சுவலாக ஃபியூமாய் பேசும்போது என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, ஷார்ட் ஹேர் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே, அந்த டீமுக்கு மட்டுமே ஃபுல் ஃப்ளெட்ஜாக வாய்ப்பு கிடச்சிது. கோபியன்னா சில விஷயங்களை வந்து அவர் எப்பயுமே நடுநிலையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார். சில விஷயங்களை ஆதரிச்சும், அதாவது லாங் ஹேர் இருக்கிறவங்களும் ஆதரிச்சும் பேசினார். ஆனால் லாங் ஹேர் உங்களை தவிர்த்து லாங் ஹேர் இருக்கிற உங்களோட டீம் மெம்பர்ஸ், உங்கள் சைடில் இருந்தவங்க எல்லாருக்குமே வாய்ப்பு கிடச்சிதா இன்னும் பேசுகிறதுக்கு? அது எடிட்டில் போயிடுச்சா? நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக அங்கே இருந்த ஒவ்வொருத்தங்களை போய் கேட்டிங்கன்னா நிறைய பேர் பேச முடியாமல் தவிச்சாங்க. ஏன்னா அங்கேருந்து நிறைய ஆப்போசிட்டில் பேசின நிறைய கொஷின்ஸ் வந்து யூஸ்லெஸ் கொஷின்ஸ், வேஸ்ட் ஆஃப் டைம். அதை உட்காந்து பேசிட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து ஆர்குமெண்ட்ஸ் வச்சுட்டு இருந்தாங்க. நீங்கள் போயிட்டு இண்டிவிஜுவலாக கேட்டிங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து மைக் என் கையில் வரல. ஏன்னா என் பக்கத்தில் இருக்க போனும் அதே ஃபீல் பண்ணுறான், மைக் வரல, கொடுங்க மைக் வாங்கி தாங்க, மைக் வாங்கி தாங்க. என்கிட்டயே ஒரு 2-3 பேர் கேட்குறாங்க, இந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் சரி. அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா மைக் சஃபிஷியண்ட்டாக இல்லை. அட்லீஸ்ட் ஒரு ரோலை வந்து 5 to 6 உட்காந்துருக்கோமா, அட்லீஸ்ட் பெர் ரோக்கு 2 மைக்ஸ் அது கொடுத்துருந்தா இட் வில் பி ஈஸியர். அட்லீஸ்ட் நாங்கள் சேஞ்ச் பண்ணியிருப்போம். இன்னொன்று என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஒரு பர்சன் மைக் வச்சிருந்தாங்க இல்லையா, அவங்க பாஸ் பண்ண அந்த மைண்ட் செட்டே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இல்லை. தனக்கு மட்டும் தான் ஆப்பர்ச்சுனிட்டி, இட்ஸ் நாட் லைக் தட். அப்புறம் இதுக்கு மற்றவங்கள உட்காந்துருக்காங்க, ஒன்று மட்டும் உட்கார வச்சு எடுக்கலாம்ல. அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஓகே அவங்களும் பேசட்டும் அப்படிங்கிற இதே இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா மைக்கு கொடுக்கவே இல்லை, ஏதோ வந்துட்டு ஏதோ புதையல் கொடுத்த மாதிரி இப்படி வச்சுக்கிட்டாங்க. கொடுங்கடா நாங்கள் திருப்பி கொடுப்போம்டா அப்படிங்கிற மாதிரி தான் மேலே இருக்க பீப்புளுக்கு இருந்தது. அதனால நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோட ஒப்பீனியன் தான் எல்லாருமே சொல்லுவாங்க, எங்களுக்கு மைக் வரல அதனால நாங்கள் பேசலை அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து யாருக்குமே பாயிண்ட்ஸ் இல்லாமல் இல்லை, பாயிண்ட்ஸ் இருந்தது ஆனால் மைக் பாஸ் ஆகலை. இப்போ நிறைய நீயா நானாவோட எபிசோட்ஸில் நம்மளே பார்த்துருக்கோம், இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது நீயா நானா டீம் வந்து நடுநிலையாக இருந்து திரும்ப இன்னொரு எபிசோட் பண்ணியிருக்காங்க, அதோட கண்டினியூட்டியாக. ஸோ அந்த மாதிரி ஒரு எபிசோட்ஸ் வந்ததுன்னா இப்போ நீங்கள் இங்கே பேசுகிறத தவிர்த்து ஷார்ட் ஹேர் இருக்கிற டீம்ஸ்கிட்ட நீங்கள் என்ன கேள்வி வைப்பீங்க? ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து லாஜிக்காக தான் வைக்க போகிறீங்க, இல்லாஜிக்கலாக இல்லை. என்னென்ன கேள்விலாம், எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கட்டும்டா, என்னெல்லாம் கேள்வி கேட்குறான் பாடுறா உங்களை அப்படின்னு நீங்கள் நினச்சதில் ஏதாவது ஒரு கேள்வி மட்டும் இங்கே சொல்லுங்கள். எனக்கு கேள்விகள் டக்குன்னு கேட்டோன்னே எனக்கு ஞாபகம் வரல. பட் ஸ்டில் என்ன ஆல்ரெடி கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியில் மைக் கொடுக்காதனால என்னால் பேச முடியல. ஆனால் திருப்பி அதே மாதிரி ஒரு மேடை அமைது அப்படின்னா கண்டிப்பாக நிறைய கொஷின்ஸ் இருக்குது. முக்கியமாக அதே பீப்புள் வந்து உட்காந்தாங்கன்னா நிறைய இருக்குது. இப்போது அவங்க எல்லோரும் மெச்சூர்ட் பீப்புள், அவங்க வந்து ஆக்சுவலாக மைக்கை பாஸ் பண்ணுவாங்க நீங்கள் நினச்சது ஒன்று. ஆனால் அவங்க இந்த மாதிரி எல்லாருமே ஷார்ட்டர் இருக்கிற எல்லாருமே இந்த மாதிரி ஹம்பக்கான கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சா, அவங்களால லாங் ஹேர் வளர்க்க முடியல, மெயின்டைன் பண்ண முடியல, அந்த ஒரு ஆக்சுவலி வந்து இன்எபிலிட்டியில் தான் இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு தோணுச்சா? கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் விஷயம், லாங் ஹேர் வச்சிருக்கவங்களுக்கு பேசிக்காக ஒன்று இருக்கும், என்னன்னா பொறுமை. லாங் ஹேர் வளர்க்குறதும் மெயின்டைன் பண்ணுறதும் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஷார்ட் ஹேர் பீப்புள் டக்குன்னு போயிட்டு பார்லரில் போயிட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு அப்படி செட் பண்ணிட்டு வந்துருவாங்க. லாங் ஹேர் பீப்புள் அதை அப்படி போய் செட் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நான் டோனி இங்கே போனேன்னு வச்சுக்கோங்களேன், 23,000 25,000 கேட்பான். எங்கே போகுது? நான் வீட்டில் தான் நான் எல்லாமே செட் பண்ணி ஆகணும் இல்லையா? ஸோ லாங் ஹேர் பீப்புள் கிட்ட எல்லா பேசிக் நெசசிட்டிஸ்மே இருக்கும். ஷார்ட் ஹேர் பீப்புள் டக்குன்னு போயிட்டு அவங்க செட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு எல்லாமே ஈஸி, டைம் கன்சியூமிங் எல்லாமே. ஆனால் லாங் ஹேர் பீப்புள் அப்படி கிடையாது. ஸோ எனக்கு அவங்க பேசும்போதே அது நல்லா தெரிஞ்சுது. சரி ஓகே, இப்போ ஷார்ட் ஹேர் பீப்புளுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்து லாங் ஹேர் மேலே இஷ்டமே இல்லைன்னே வச்சுக்கோங்களேன், நடந்து போகிறேன் ஏன் திரும்பி பார்க்குறீங்க, கண்டிப்பாக திரும்பி பார்ப்பாங்க, இல்லைன்னு சொல்லவே முடியாது. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஒரு லாங் ஹேர் கேர்ள் பாஸ் ஆனால் திரும்பி பார்க்காத பீப்புள் யாருமே கிடையாது. ஒரு 10 பேர் உட்காந்துருக்காங்கன்னா அவுட் ஆஃப் 10 8 திரும்பி பார்ப்பாங்க. இது எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன் திரும்பி பார்க்குறீங்க? நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கவே இல்லைன்னா நீ ஏன் அதை எடுத்து ஃபஸ்ட்டு பார்க்கணும்? உனக்கும் அப்போ பிடிச்சிருக்கு, ஒன்லி திங் இஸ் உன்னால் வளர்க்க முடியல, உன்னால் மெயின்டைன் பண்ண முடியல, அதை ஒத்துட்டு போ. அதுக்கு வந்துட்டு அப்படியே லைனாக பாயிண்ட் வச்சுட்டு அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருந்தா என்னது அது? ஆக்சுவலாக நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்கள் முடி மாதிரி பயங்கர வைட்டலாக இருக்குது, லாங்காக இருக்குது. அதுக்கு இந்த ஒரு எபிசோட் மட்டும் பத்தாது. கண்டிப்பாக செகண்ட் எபிசோடில் அடுத்து வர எபிசோட்லையும் ஃபர்ஸ்ட் எபிசோடை விட செம்மையான இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம நீயா நானா ஃபேம் கேத்ரின் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த எபிசோடை கடைசி வரைக்கும் பார்த்த மாதிரி அடுத்த எபிசோடும் பாருங்கள். நான் உங்கள் ஆங்கர் ஏஎம் பாலாஜி. நம்ம இருக்குது அவந்திகா டிசைனர் ஸ்டுடியோ, அண்ணா நகர் ஈஸ்ட் மெட்ரோக்கு பக்கத்தில் இது இருக்குது. இங்கேருந்து தான் நம்மளுடைய செகண்ட் எபிசோட் கொஸ்டின்ஸையும் நம்ம கேட்க போகிறோம். ஷாப்பிங் இன் பிட்வீன் உங்களுக்கு பிடிச்சி வச்சுருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா ஷாப் பண்ணுங்கள். அண்ணா நகர் ஈஸ்ட் வந்தால் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் உங்களை நானும் கேத்ரினும் மீட் பண்ணுறோம். எனக்கு புரியவே இல்லை, இப்படி தான் அங்கே பேசின எல்லாமே இப்படி தான் இருந்தது. முடிய காமிச்சோன்னே எல்லாமே நடக்கிற மாதிரி பேசினாங்க, லாங் ஹேரை பார்த்தோன்னே எல்லாமே ஆப்போசிட்டாக நடக்கிற மாதிரி. இது என்ன கான்செப்ட் எனக்கு புரியவே இல்லை. இப்படி தான் இருக்குது அவங்க சொல்கிறது. ஷார்ட் ஹேர் இருந்தால் செல்ஃப் டிஃபென்சிவாக ஃபீல் ஆகுதுன்னா எப்படிங்க ஃபீல் ஆகும்?